Hi friends, Assalamu alaikum. Welcome to Farani's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு Farani's kitchenல Muslims wedding style pickle ஒன்று செய்யற மாதிரி காட்ட போறேன். வாங்க இதுக்கு என்னென்ன ingredients தேவைன்றதை பார்ப்போம். இந்த அச்சார் மிச்சம் பேருக்கு செய்ய தெரியும். செய்ய தெரியாதவங்களுக்கும் இத பார்த்து செஞ்சு கொள்ள இயலுமாகும். இது நல்ல டேஸ்டான pickle உண்டு. நீங்களும் இந்த மெத்தட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இங்கட இந்த அச்சாரை செஞ்சு கொள்றதுக்கு உப்பு எடுத்துக்கிறேன், கொச்சிக்கத்தூள், வினாக்கிரி, கடு, வெங்காயம், கருப்பட்டி, சீனி, கறி கொச்சிக்காய், டேட்ஸ், கருவேப்பட்டை, ஜிஞ்சர், garlic இவ்வளவு தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க எங்கட இந்த அச்சார் எப்படி செஞ்சு கொள்றேன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு எங்கட இந்த அச்சாரை செஞ்சு கொள்றதுக்கு பிளெண்டர் ஜக் ஒன்று எடுத்து அதுக்கு நான் 100 grams டேட்ஸ் எடுத்துக்கிறேன். எங்கட டேட்ஸில் நடுவில் இருக்கிற இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் இந்த ஜக்கில் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே சின்னதாக சாப் பண்ணிக்கொண்ட garlic 1 teaspoon ஜிஞ்சர் 1 teaspoon ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே 100 ml வினாக்கிரி ஊற்றிக்கொள்ளணும். கடு 1 teaspoon ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் இதுக்கு என் கையளவுக்கு தான் போட்டு செய்கிறேன். உங்களுக்கு செய்கிறதுக்கு நான் மெஷரிங் தந்திக்கிறேன். நீங்கள் அதே ஆட்டம் நீங்கள் செய்ய போக்கில் பார்த்து செஞ்சுக்கோங்க. கொச்சிக்கத்தூள் 1 teaspoon ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு நான் இது கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் எங்களோட டேட்ஸ் எல்லாம் இப்படி பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணில்ல, வினாக்கிரியில் தான் இப்படி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எங்களோட அச்சாரை செஞ்சு கொள்றதுக்கு நான் மண் சட்டி ஒன்று எடுத்துக்கிறேன். மண் சட்டி ஒன்று எடுத்து அதில் நான் சின்னதாக உடச்சி தூள் பண்ணி கொண்ட கருப்பட்டி 200 grams ஆட் பண்ணி கொள்கிறேன். இதுக்கே 1 tablespoon வினாக்கிரி ஆட் பண்ணி கொள்கிறேன். வினாக்கிரியை ஊற்றிட்டு நான் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எங்கள்ட இந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வரும் வரைக்கும் இதை நான் கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த அச்சார் செய்ய போக்கில் நாங்கள் இதுக்கு தண்ணி கொஞ்சமும் ஆட் பண்ணுறதில்ல, இது வினாக்கிரியில் மட்டும்தான் செஞ்சு கொள்ளணும். இப்போ பாருங்கள் எங்கள்ட இந்த கருப்பட்டி கொஞ்சம் கரைஞ்சி கொண்டு வருவது. இப்போ எங்களோட கருப்பட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சி எங்களோட கருப்பட்டி பானி நல்லா கொதிச்சு கொண்டு வருவது. நான் இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு அதில் நாங்கள் நேரத்தோட பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி கொண்ட எங்களோட இந்த டேட் மிக்ஸினை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு இந்த அச்சாரோட கிரேவியை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளே மேலும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு எடுத்து அதில் வெங்காயம் கறி கொச்சிக்காய் எல்லாம் வெட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளே மேலும். டேட்ஸ் மிக்ஸினையும் போட்டு நான் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நான் ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கே நான் கருவேப்பட்டையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கருவேப்பட்டையும் போட்டுட்டு இதுக்கு நான் உப்பு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். நீங்கள் உப்பு போட போக்கில் டேஸ்ட்டை பார்த்து கணக்காக போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்குதாக்கி எங்கள் இந்த அச்சாரோட கிரேவி கொஞ்சம் திக்காகி கலரும் மாறி நல்ல கலர் ஒன்று வந்திருக்குது. நான் இப்போ இது இன்னும் கொஞ்சம் திக்காகி வரக்காட்டியும் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் எங்கள்ட இந்த அச்சாரோட கிரேவியை கொஞ்சம் திக்காக செய்கிறேன். நாங்கள் இதுக்கு வெங்காயம் போட்டால் எங்களோட வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். அப்போ நாங்கள் கொஞ்சம் திக்காக செஞ்சுருந்தேன்டா எங்களோட அச்சார் கொஞ்சம் கனமாக இருக்கேன். அப்படி இல்லாட்டி மிச்சம் தண்ணியாக இருந்துச்சுண்டா நாங்கள் வெங்காயம் போட்ட போகிறோம், வெங்காயத்தாலையும் தண்ணி விட்டுச்சுண்டா எங்களோட இந்த அச்சார் மிச்சம் தண்ணியாக இருக்கேன். அப்போ இந்த அச்சார் டேஸ்ட்டாக இருக்காது. எங்களோட இந்த கிரேவிக்கும் நல்லா திக்காகி கொண்டு வரப்போக்கல நான் அதுக்கு 3 tablespoon சுகரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சீனியையும் போட்டு இது கொஞ்சம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி
நான் இதை இன்னொரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்கள்கிட்ட இந்த சீனியெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி வாரத்துக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்குதாய்க்கும் எங்களோட அச்சார் நல்லா கலராக வந்திக்குது. அதோட எங்களோட கிரேவியும் நல்லா திக்காகவே வந்திக்குது. எங்களுக்கு இப்போ இந்த கணக்கு போதும். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எங்களோட கிரேவியை கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நாங்கள் செஞ்சு வச்ச எங்களோட இந்த அச்சார் கிரேவி நல்லா ஆறி வந்திருக்குது. நான் இப்போ இதுக்கு எங்களோட கறி கொச்சிக்காய் வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ இதுக்கு நான் வெட்டி வச்சுக்கொண்டு எங்களோட கறி கொச்சிக்காவையும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். இதுக்கே சின்ன வெங்காயம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். இதுக்கே நான் முழுசாக ஈச்சப்பழம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கு உங்களுக்கு விருப்பம் என்றால் பச்சை கொச்சிக்காய் கொஞ்சம் எடுத்து அதை நீட்டை வாட்டத்துக்கு வெட்டி அதையும் இதில் போட்டுக்கொள்ளும். வெங்காயம் போடுறதுக்கு விருப்பம் என்றால் உங்களுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து ஒரு வெங்காயத்தை 4க்கு வெட்டி அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளும். இப்படி செஞ்சு தண்ணி படாமல் உங்களுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளும். இப்போ எங்களோட அச்சார் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட முஸ்லிம்ஸ் வெட்டிங் ஸ்டைல் பிக்கல். உங்களுக்கும் எங்களோட இந்த பிக்கல் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த ரெசிபி தெரியாதோ மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட இன்னும் புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும்.